ஆண்டவனே எனக்கு நிறைய நகையை கொடு, நிறைய பணத்தை கொடு, என்ன கோடீஸ்வரனா ஆக்கிடு, என் துவாவை எனக்கு உடனே கபலாக்கி கொடுத்துரு. மாப்பிள்ள அங்க பத்தியா இல்லையா சூனப்பா வெறித்தனமா உட்காந்து துவா கேட்டுட்டு இருக்கிறாரு. இவர் என்ன துவா கேட்க போறாரு? நான் மட்டும் நல்லா இருக்கேன்னு அடுத்தவங்க நாசமா போகணும்னு கேட்பாரு. வா என்ன எதிர அவரே போய் கேட்போம். சோழனுக்கு சூனப்பா என்ன வெறித்தனமா ரொம்ப நேரமா உட்காந்து துவா கேட்டுட்டு இருக்கிறியா ஆண்டவன்ட்ட? அப்படி என்ன துவா கேட்டிய? நான் என்ன தம்பி அப்படி கேட்க போறேன்? இந்த ஊர் நல்லா இருக்குன்னு, என் சொந்த பந்தம் நல்லா இருக்குன்னு, ஊர்ல இருக்கிற மக்கள் நல்லா இருக்குன்னு, ஏன் நீங்கள் ஊர்ல 2 பேர் நல்லா இருக்குன்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்பா ரொம்ப நடிக்காதியாப்பா. நீங்க யாரு, நீங்க எப்படி கேட்பிய, அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இந்த லட்சத்துல நாங்களும் நல்லா இருக்குன்னு வேற இங்க கேட்டுக்கிறேன்னு சொல்றீங்க. இதே உங்களுக்கு கபடியா தெரியல? சரி அது போயிட்டு போதே உண்மையை சொல்லுங்க. அப்படி என்ன துவா கேட்டிய? நான் என் தம்பி கூட மறைக்க போறேன், உண்மையை தான் சொல்லிடுறேன். நிறைய ஆண்டவன்ட்ட வந்து எனக்கு நிறைய சுத்து பத்தை கொடு, பணத்தை கொடு, நகையை கொடுன்னு கேட்டேன். என்ன சொன்னப்பா இவ்வளவு வயசான ஆளா இருக்கிறியா, கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஆண்டவன்ட்ட போய் நகையை கொடு பணத்தை கொண்டு கேட்கறியா? அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பானா? எப்பா அப்படிலாம் பேசுறதுப்பா ஆண்டவனை பத்தி, அப்புறம் ஆண்டவன் கோச்சிக்க போறான். நீங்க எங்க லூசித்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க? நாங்க எங்க ஆண்டவனை பேசணும்? உங்கள்கிட்ட தான் கேட்கறோம். சரி இப்ப